மை டியர் ஆஸ்பிரண்ட், ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், திருக்குறள் ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் இருக்க முதல் 5 திருக்குறளை பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எதுக்கு ப்ரையாரிட்டி திருக்குறளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது யூனிட் 7 பொறுத்தவரையும் உங்களுக்கு தெரியும். தமிழில் யூனிட் 7, ஓகேவா? ஸோ ஜிகேயில் தமிழில் யூனிட் 7ல் 15 கேள்விகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் அறிஞர்களை பற்றியும் இலக்கியத்தை பற்றியும் இருக்கிறது, ஓகேவா? ஸோ அதில் திருக்குறளுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. 15 மார்க்கில் கிட்டத்தட்ட 6லேருந்து 7 கொஸ்டின்ஸ் வந்து திருக்குறள் பேஸ் பண்ணி மட்டுமே வந்துடும். மற்ற டாபிக்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் மீதி 7 மார்க்கோ 8 மார்க்கோ வரும், ஓகேவா? ஸோ இது ரீசனாக நடந்த குரூப் 2 இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 4 இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே எதிரொலிச்சிருக்கு. ஸோ எடுத்து பாருங்கள், ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் தெரியும். ஓகே, ஸோ அதனால் இதுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும். சரி, ஓகே, திருக்குறளுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். பட் திருக்குறளை எப்படி படிக்கணும், அடுத்த விஷயம் எப்படி படிக்கணுங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஓகே, ஸோ ஒரு விஷயத்தை எடுக்கிறது முக்கியம் கிடையாது, சும்மா ஏனோதனன்னு படிக்கிறதுல எதுவும் கிடையாது. எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அப்படி பார்த்தோம்னா திருக்குறளை பழைய இப்போ ரீசெண்டாக இருக்க ட்ரெண்டில் எந்தெந்த மாதிரி கேட்குறாங்க அப்படிங்கிறத முழுக்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ டைப் 1 என்ன அப்படின்னு சொன்னால் அடி மாறாமல் எழுதுறது. ஓகே, ஸோ 2 அடி திருக்குறளில் முதல் அடியில் எந்த 4 வார்த்தை, 2வது அடியில் எந்த 3 வார்த்தை அப்படிங்கிறது கரெக்டாக தெரியணும். அதை மேட்ச் பண்ணுற மாதிரியும் கரெக்டாக அதை எழுதுகிற மாதிரியும் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னால் இருக்கிற அந்த திருக்குறளுக்கான ஒட்டுமொத்த மீனிங் நம்மளுக்கு தெரியணும், முழு மீனிங்கும் நம்மளுக்கு தெரியணும். அதை பேஸ் பண்ணியும் ஒரு 2லேருந்து 3 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ குறள் கடைசியாக 3வது டைப்பாக என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு திருக்குறளில் இருக்கிற குறிப்பிட்ட வார்த்தைக்கு என்ன அர்த்தம், ஓகேவா? ஸோ ஒரு குறிப்பிட்ட வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ நம்ம திருக்குறளை முழு அர்த்தத்தை மட்டும் படிச்சுட்டு போகாமல் ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுக்கு அர்த்தம் தெரியணும். அப்படி படித்தோன்னா தான் என்ன கொஸ்டின் வந்தாலும் என்ன கேள்விகள் வந்தாலும் நம்ம அதை எதிர்கொள்ள முடியும். அதற்கு தயாராக இருக்கணும். அடுத்த தேர்வுக்கு கிட்டத்தட்ட 8 மாதம் 7 மாதம் இருக்கும் ஷுவராக. ஸோ அதனால் ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் படிங்க. ஈஸியாக நீங்கள் அடுத்த ஜாப் வாங்கிட முடியும் அடுத்த எக்ஸாமில். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் திருக்குறள் என்ன, முதல் திருக்குறளுக்கு போவோம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிறது, ஓகேவா? ஸோ இதில் மீனிங் ஒழுக்கம் அப்படின்னா நல்ல நெறி, நல்ல ஒழுக்கம். விழுப்பம் அப்படிங்கிறது தான் மேன்மை, உயர்வு, பெருமை, கண்ணியம் அப்படிங்கிற அர்த்தம், ஓகேவா? ஸோ ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் இது எல்லாத்தையும் நம்மளுக்கு தரலாம். இது மேன்மையை தரும், உயர்வை தரும், பெருமை தரும், கண்ணியம் தரும். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், இது எல்லாத்தையும் தர்றதுனால ஒழுக்கத்தை உயிரை விட மேலே வச்சு நீ பாதுகாக்கணும். ஓம்பப்படும் பாதுகாக்கப்படும், போற்றி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது, ஓகேவா? இதுதான் சிம்பிள் மீனிங். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் மேன்மை தரும், உயர்வு தரும், அதனால ஒழுக்கத்தை உயிருக்கு மேலே வச்சு பாதுகாக்கணும் அப்படிங்கிறது, ஓகேவா? ஸோ கீழே அதுக்கான ஒவ்வொரு வார்த்தையும் அதுக்கான அர்த்தங்களையும் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? ஸோ வார்த்தைகளை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம திரும்ப கம்ப்ளீட் அர்த்தத்தை எப்போ பார்த்தாலும் திரும்ப இந்த திருக்குறளை பார்க்குறப்போ அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் நம்மளுக்கு தெரியறப்போ நம்மளே அந்த அர்த்தம் என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு பரீட்சைக்கு முன்னாடியும் படிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. இதுதான் தமிழில் இருக்கிற சிறப்பு. ஒவ்வொரு இதையும் நீங்கள் உள்வாங்கி படிச்சிங்க அப்படின்னா அது என்றைக்கும் மறக்காது, உங்களோட சேர்ந்து பயணிக்கும், ஓகே, வாழ்க்கை ஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஒழுக்கம் அப்படின்னா நல்ல நெறி, நாகரிகம், நன்னடைமுறை அப்படிங்கிறது. விழுப்பம் அப்படின்னா மேன்மை, பெருமை, கண்ணியம், புகழ், இது எல்லாம். தரலான், ஓகே, தரும், இது எல்லாத்தையும் தரும், தருவதனால், கொடுப்பதனால் அப்படிங்கிறது. உயிரினும், உயிரை விடவும், உயிரை விடவும் பாதுகாக்கணும், ஓம்பப்படும், ஓகே. ஸோ இதுதான் மீனிங். அடுத்தது 2வது திருக்குறள். பரிந்து ஓம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. என்ன? பரிந்து ஓம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. ஸோ அடி மாறாமல் இருக்கிறது பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 4 வார்த்தை எது, அடுத்த 3 எது அப்படிங்கிறது, ஓகேவா? ஸோ இல்லை என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுக்கு போவோம். பரிந்து விரும்பி, இல்லைனா வருந்தி, அன்புடன், அக்கறையுடன், இந்த மாதிரி என்ன மீனிங் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒருத்தன் விரும்பியோ வருந்தியோ ஓம்பி காக்க பாதுகாக்கணும் அப்படிங்கிற மீனிங். ஸோ விரும்பியோ வருந்தியோ அதை காத்துக்கணும், ஓகேவா? ஏன் அப்படி வருத்தி கூட விரும்பி நம்ம அதை பாதுகாக்கணும் அப்படின்னா தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை.
உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் வச்சு ஆராய்ஞ்சாலும் நல்லது எது கெட்டது எது, இம்மை மறுமை, இம்மை மறுமைனா இந்த பிறப்பு, மறுமைனா வரப்போகிற பிறப்பு, இது எல்லாத்தையும் வச்சு நீ ஆராய்ஞ்சாலும் வாழ்க்கையில் உனக்கு ஒழுக்கம் மட்டும்தான் துணையாக இருக்கும், வேற எதுவும் இருக்காது, ஒழுக்கம் மட்டுமே என்னைக்கும் துணையாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் இத்தனைக்கும், அதாவது உனக்கு எப்படி ஆராய்ஞ்சாலும் இதுதான் துணையாக இருக்குது அப்படின்னா நீ அதை விரும்பியோ சரி இல்லை வருந்தியோ சரி நீ அதை காத்து தான் ஆகணும், அதை போற்றி பேணி காக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ கம்ப்ளீட் மீனிங் தெரிஞ்சாச்சு. அந்த பரிந்தோமை காக்க ஒழுக்கம் தெரிந்தோமை தெரினும் அக்தே துணை அப்படிங்கிறது அடிமாறாமையும் நம்ம பார்த்துக்கிட்டோம். இப்போ அதுக்கான இண்டிவிஜுவல் வேர்ட்ஸ், ஒவ்வொரு தனித்தனி வார்த்தைகளுக்கும் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்ப்போம். பரிந்து அன்புடன் அக்கறையுடன், விரும்பி இல்லைனா வருந்தி அப்படிங்கிற மீனிங்கும் ஒரு சில இடத்துல வரும், இதுலையும் அது வரும். ஓகேவா? ஸோ ஓம்பி காக்க பாதுகாத்தல், ஒழுக்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், தெரிந்து அதுவும் தெரியும். ஓம்பி காத்து பேணி எல்லாம் காக்கி பேணி அப்படிங்கிறது. தேரினும் ஆராய்ந்தாலும் தேர்ந்தாலும் அறிந்தாலும் தெரிந்தாலும் இந்த மாதிரி எந்த மீனிங்னாலும் சொல்லிக்கலாம். முக்கியமாக ஆராய்ந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி பரிந்துக்கு விரும்பி இல்லைன்னா வருந்தி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சு. ஓம்பி காக்க, ஓம்புதல்னா காத்தல் அப்படிங்கிறது. ஓகேவா? அவ்வளோதான். இதில் ஆல்மோஸ்ட் இந்த இதுக்கு பார்த்தாச்சு. துணைனா நம்மளுக்கு தெரியும், ஆதாரம், பாதுகாப்பு, துணைநிலை. அக்தே அப்படிங்கிறது இந்த இடத்துல அதுவே அப்படின்னு எடுத்தாலும் அது எதை மீன் பண்ணுது, ஒழுக்கம் அப்படிங்கிறதான் குறிக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த வார்த்தையை கொடுத்து கேட்டாலும் இந்த குறளை பொறுத்தவரையும் ஒழுக்கம் அப்படிங்கிறது. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது 3வது திருக்குறள் போகிறோம்னா ஒழுக்கம் உடைமை குடிமை. ஒழுக்கம் உடைமை குடிமை. இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஸோ ரொம்ப அழகான திருக்குறள், ரொம்ப ரொம்ப அழகான திருக்குறள். ஸோ படிக்கிறப்ப தமிழை ரொம்ப ரசித்து அதோட அந்த பர்டிகுலர் இதுக்கு மீனிங்கோட படிங்க, என்றைக்கும் மறக்காது. ஓகேவா? ஸோ ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். மனிதனோட உயர்வு தாழ்வு வந்து பிறப்பால் வருவது கிடையாது. அவனோட நடத்தை எப்படி இருக்குது, அவன்கிட்ட என்ன ஒழுக்கம் இருக்குது, அவன் என்ன வாழ்க்கை நெறியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், இது எல்லாம் தான் அதை தீர்மானிக்குது. அவன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிறது இது பிறப்பை பொறுத்தே கிடையாது. ஓகே? ஒழுக்கம் உள்ளவன் யாரா வேணா இருந்துட்டு போ. ஓகே? யாராக இருந்தாலும் உங்கள்கிட்ட காசு பணம் அது இல்லாமல் இருந்தாலும் உன்கிட்ட ஒழுக்கம் மட்டும் இருக்குன்னா நீ ரொம்ப பெரிய ஆள், உயர்ந்த குடி அப்படின்ட்டு சொல்கிறாரு வள்ளுவர். ஒழுக்கமின்மை உள்ளவன் உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தாலும், அதாவது பெரிய படிப்பாளி இருக்கிற குடும்பம், பெரிய காசு பணம் இருக்கிற குடும்பம், அந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் உங்ககிட்ட ஒழுக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீ வந்து இழிந்த குடி தான். ஓகே? அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நீ வந்து தாழ்ந்தவன், இழிந்த குடி அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அடிமாறாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கீழே இண்டிவிஜுவல் வேர்ட்ஸ். ஒழுக்கம் தெரியும், உடைமை, உடைமைனா அவருக்கு உடையவராக இருத்தல், கொண்டிருத்தல் அப்படிங்கிறது. குடிமை உயர்ந்த குடிப்பிறப்பு, மரியாதைக்குரிய சமூக நிலை, அவ்வளோதான். இழுக்கம்னா ஒழுக்கத்துக்கு எதிரானது, ஆப்போசிட் வேர்ட், தவறான நடத்தை, ஒழுக்கமின்மை. இழிந்த பிறப்பாய் விடும், தாழ்ந்த பிறப்பா போகும், அவமதிக்கப்படும் நிலை அடையும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஒழுக்கம் இல்லைன்னா அது இழிந்த பிறப்பு. 4வது திருக்குறள் மறப்பினும் ஓத்து கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். மறந்தே போச்சு. ஓகே? ஸோ படித்த எல்லாமே மனப்பாடம் பண்ணது எல்லாம் மறந்துடுச்சு அப்படின்னாலும் ஒன்றால் திரும்ப நம்ம நினச்சோம்னா திரும்ப அதை படித்து கற்றுக்க முடியும். ஆனால் ஒருத்தங்கிட்ட ஒழுக்கம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணாலும் திரும்ப வராது, அவனோட குடி இழிந்த குடியாக தான் போகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க வள்ளுவர். ஓகே? ஸோ இதில் ஒவ்வொரு வேர்டு, மறப்பினும் அப்படின்னா மனப்பாடம் கற்றது மறந்து போனாலும், அப்படி ஓத்து கொள்ளலாகும் மீண்டும் கற்றுக்கொள்ளலாம், நம்மளை மறுபடியும் அதை கற்றுக்க முடியும், மறந்து போனதை கற்றுக்க முடியும். பார்ப்பான், பார்ப்பான்னா வேதம் கற்றவர், பண்டிதர், பிராமணர் அப்படிங்கிற மீனிங். ஓகேவா? பிறப்பொழுக்கம் குன்ற கெடும், பிறந்த குடியில் உள்ள ஒழுக்கம். நம்ம யாரை உயர்ந்தவங்க அப்படின்ட்டு சொன்னாலும் ஓகேவா, இது குடியை வச்சு கிடையாது, ஒருத்தவங்க குடியை வச்சும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது அப்படின்ட்டு வள்ளுவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஒரு எக்ஸாம்பிளாக மறை ஓதுவது அப்படிங்கிறத வச்சு இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீ உயர்ந்த குடி, உன்ட காசு பணம், பெரிய அறிவாளி அந்த மாதிரி இருக்கிற குடும்பத்தில் இருந்தாலும் உங்ககிட்ட
ஒழுக்கம் இல்லைன்னா பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். நீ படித்ததை கூட மறந்து போச்சுன்னா நீ அதை கற்றுக்க முடியும். ஆனால் ஏதாவது ஒழுக்கத்தில் நீ குன்றி போயிட்டீன்னா மொத்த குடும்பமும் அழிந்து விடும். ஓகே, அழிந்து விடுவான் இல்லை வீழ்ந்து விடுவான். அதான் கற்ற மறைபொருளை மறந்தாலும் மீண்டும் ஓதி கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் மறை ஓதுவனுடைய குடிபிறப்பு ஒழுக்கம் குன்றினால் கெடும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதை இன்னொரு வகையாக எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த பார்ப்பான் அப்படிங்கிறது பிராமணர் பண்டிதர் இவங்கெல்லாம் அந்த காலத்தில் அரசருக்கு இணையாக கிட்டத்தட்ட உயர்ந்த இடத்துல வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மக்கள் அந்த காலத்தில். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க மறை ஓதுவது தான் அவங்களுக்கு முக்கியமான ஒன்று. ஓகேவா? அப்படின்ட்டு இருக்கிறப்போ அவங்களோட ஒழுக்கம் தவறிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் யாரும் மதிக்க மாட்டான் அப்படிங்கிறதுக்காக ஒரு எடுத்துக்காட்டாக அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. இந்த குறளை படிக்கிறதுக்கு முன்னாடி 3வது குறளையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிறது ஒழுக்கத்தால் தான் நியமிக்கப்படுதே தவிர வேற எதாலையும் அது தீர்மானிக்கப்படுவதில்லை அப்படிங்கிறத வள்ளுவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது 5வது திருக்குறள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கடைசி திருக்குறள். ஓகேவா? அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கமிலான்கண் உயர்வு. அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கமிலான்கண் உயர்வு. அழுக்காறு அப்படின்னா பொறாமை அப்படிங்கிற ஒரு மீனிங்கை மட்டும் நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? பட் அது ஒரு டிஃப்ரெண்டாக இப்போ தான் கம்ப்ளீட்டாக அதை பார்த்தேன். அழுக்கு 6. ஓகேவா? மனுஷங்கிட்ட இருக்கிற 6 அழுக்குகள் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காரு. அதில் முக்கியமானது பொறாமை. ஓகேவா? ஸோ அதை மனசில் வச்சுக்கலாம். 6 அழுக்கு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை. அந்த அழுக்கு மனசில் இருக்கிறவங்க கிட்ட ஆக்கம்னா செல்வம் இருக்காது, நிற்காது, தங்காது அவங்கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கமிலான்கண் உயர்வு. ஒழுக்கம் இல்லாதவங்கிட்ட உயர்வு இருக்காது. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ எப்படி அந்த அழுக்கு மனசில் 6 அழுக்க வச்சுக்கிட்டு இருக்கவங்ககிட்ட ஆக்கம் இருக்காதோ அதே மாதிரி ஒழுக்கம் இல்லாதவங்ககிட்ட உயர்வு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மனிதன் வெளிப்படையாக செல்வந்தனாக இருந்தாலும் அவன் மனதில் இவ்வாறு அழுக்காறு இருந்தால் அந்த 6 தீய குணங்கள் அப்படிங்கிறது அந்த செல்வம் அவனை உயர்விக்காது, கெடுக்கும். அதுபோல் ஒழுக்கம் இல்லாதவன் எந்த நிலையிலும் உயர்வாக இருக்க முடியாது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ இண்டிவிஜுவல் மீனிங்கை பார்ப்போம். அழுக்கு அப்படிங்கிறதுக்கு அது பின்னாடி நம்ம அடுத்த பார்ப்போம். ஏன் அப்படின்னா அந்த அழுக்கு 6 என்ன 6 அழுக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குவோம். ஓகேவா? ஸோ அழுக்கு 6 மனநிலை. எந்தெந்த அந்த 6 மனநிலையை வச்சிருக்கிறவன். ஓகே, கோபம், ஆசை, அது என்னன்னா பார்த்துடுவோம். காமம், கோபம், மோகம், லோபம், மதம், மச்சரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? காமம் அளவுக்கு மீறிய ஆசை, கோபம்னா சீற்றம், கோபநிலை, மோகம் அறிவிழந்த பற்றுதல், மயக்கம், பற்று, ஏதாவது ஒரு இதில் ரொம்ப அறிவிழந்து பற்றா இருக்கிறது. லோபம் பேராசை, கொள்கைக்கே அப்பாற்பட்ட பொருளாசை. மதம் அப்படின்னா அகந்தை, யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அகந்தை தன்னலமான பெருமை உணர்வு, நான் தான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு தற்பெருமை பேசுறது, அந்த மாதிரி விஷயங்கள். ஓகேவா? மச்சரம் அப்படின்னா பொறாமை, பிறர் சிறப்பை பொறுக்காம. அவன் ஒருத்தன் வாழ்ந்துட்டான்னு வச்சுக்கோயேன், என்ன நீ அவன் என்ன பெரிய ஆளா, எல்லாம் லக்கில் அடித்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற குணம். ஸோ இது மச்சரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 6 குணம். ஓகேவா? இந்த 6 குணமை தான் அழுக்குன்னு சொல்கிறாங்க. இந்த 6 அழுக்கு 6னா மனநிலை இல்லைன்னா குணம் அப்படிங்கிறது. 6 அழுக்கு, இந்த 6 மனநிலை இருக்கிறவன் உடையான், அதை கொண்டவன் செல்வம், ஆக்கம் இருக்காது, செல்வம் இருக்காது, வளர்ச்சி இருக்காது, சிறப்பு இருக்காது. அதே மாதிரி ஒழுக்கம் இல்லாதவன் கண் உயர்வு இருக்காது அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இனிமேல் 6வது திருக்குறள்லேருந்து 6லேருந்து 10 வரையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இல்லை வேறு ஏதாவது அதிகாரம் பார்க்கணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். நம்ம இதை லைனாக அந்த 20 அதிகாரத்துக்கான வீடியோவும் 5 குறளாக நம்ம சேனலில் வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ தேவை அப்படிங்கிறவங்க இதை ஃபாலோ பண்ண, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஃப் யூ ஆர் ஓகே, அதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா. தேங்க்யூ.